அதாவது வாட்டர் கன்சர்வேஷனில் பார்த்தோம். இப்போ அடுத்து வாட்டர் பெர்குலேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அங்கே மலையிலேருந்து வர தண்ணியை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அப்படியே அங்கங்கே கிரஷன் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிறை வடிவ குழிகள், பிறையேந்தும் குழிகள்னு சொல்லுவாங்க, பிறை வடிவ குழிகள்னு சொல்லுவாங்க. அங்கங்கே அதை வந்து தடுத்து பண்டடிச்சு வர தண்ணி அப்படி அப்படியே ஸ்லோவாக பெர்குலேட் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியில் கொண்டு போய் மிச்ச எக்ஸஸ் வாட்டரை வந்து கொண்டு போய் லேக்கில் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் வடிவமைச்சிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி வந்து நம்ம பூமியில் வந்து பெர்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த டிசைன். வாட்டர் பெர்குலேஷன் மெத்தடுங்கிறது இதுதான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சத்தை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரூட் ஆர்ச்சர்ட், பழமரங்கள் உள்ளான ஜோனு. இதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் இந்த லேண்டோட பவுண்டரியில் எல்லாமே கலாக்காயும் பனையும் நாங்கள் வச்சுருக்கிறோம். கலாக்காய் வந்து உயிர்வேலியாகவும், பனை வந்து காற்று தடுப்பானாகவும், பனை இருந்து ஒரு 1000 பனை பக்கமாக போட்டிருக்கிறோம். இந்த பனையோட இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீர்நிலையை பிடிச்சி வைக்கும். அப்படிங்கிறதுனால மீண்டும் பனையை வந்து மீட்டெடுத்து இங்கே உருவாக்கியிருக்கிறோம். இதுக்கு இந்த பழத்தோட்டத்துக்கு அடுத்ததாக பண்ணியிருக்கிறது வந்து டிம்பர் ஜோன்னு கொண்டு வந்திருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பல இதில் வந்து ஒரு 20 வகையான பழமரங்கள் வச்சுருக்கிறோம். அடுத்து வந்து மலர் தோட்டம், நர்சரி, அடுத்து கால்நடைகள், இப்படி வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையாகவும் சஸ்டைனபிள் ஃபார்மாகவும் நம்ம டெவலப் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். இதுதான் இந்த பண்ணையோட வடிவமைப்பு. இந்த மாதிரி பிரித்து பண்ணியிருக்கிறோம்.